ஹாய் கைஸ். நான் இப்போ கேப்ரில் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் செப்டம்பர் 2023 ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்ரில் இந்தியா லிமிடெட் இவங்களோட மேஜர் பிஸ்னஸே ஆட்டோ பார்ட்ஸ் மேக் பண்ணுறது தான். ஆட்டோ பார்ட்ஸ்னா ரைட் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் ஹெவி வெஹிக்கல்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரைட் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி இவங்க ப்ராடக்ட்ஸ் பண்ணி அதை வந்து அவங்ககிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இதுதான் மேஜர் பிஸ்னஸ். இவங்களோட மேஜர் இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து அவங்களோட பிஸ்னஸ். செகண்ட் வந்து நம்ம வந்து செக்லிஸ்ட் போயிடலாம். செக்லிஸ்ட்டில் வந்து 200 ருபீஸ்க்கு மேலே இருக்கணும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. நம்ம இந்த இடத்துல நிறைய எடுக்கும்போது 220 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஓகே. செகண்ட் விஷயம் வந்து மார்க்கெட் கேபிட்டல். இவங்க வந்து 5000 க்ரோஸ் கிட்டே இருக்காங்க. நம்மளோட செக்லிஸ்ட்டில் 5000 க்ரோஸ்க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க 5000 க்ரோஸ் இருக்காங்க. ஓகே தான். இந்த செகண்ட் மார்க்கெட் கேபிட்டலும் ஓகே தான் நமக்கு. தேர்ட் விஷயம் வந்து இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அது வந்து ப்ரொமோட்டர் வந்து 55%, டிஏ எஃப்ஐஐ வந்து 3%, டிஏஐ வந்து 11.7% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஓகே தான் நமக்கு. அவங்களோட ஆக்டிவிட்டீஸுமே இருக்கு. பெரிய பிளேயர்ஸோட ஆக்டிவிட்டீஸுமே இருக்கு. ஸோ அதுவும் ஓகே தான். இது முடிச்சுட்டு நம்ம வந்து டெக்னிக்கலாக போகிறோம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி இந்த ஃபார்மேட்டில் தான் போனோம். ஸோ மந்த்லி வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து 2017, இது வந்து 2023, ஓகேவா. இது வந்து ஒரு 6 இயர்ஸ் ரெசிஸ்டன்ஸு. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆன பிறகு தான் ட்ரேட் எடுத்தோம். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் வந்து ஒரு 6 இயர்ஸ் கிட்ட இருந்துச்சு. 6 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சாலிடா பார்த்து எல்லாமே செக் பண்ணி ஓகேவா இருந்தா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். தாராளமா நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது இந்த மாரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல மந்த்லி வந்து எனக்குள்ள ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. அது என்னன்னா, இங்க வந்து ஒரு 2 பேட்டர்ன் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எதுன்றது எனக்கு கரெக்ட்டா சொல்ல முடியல. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து நெக் ஓகேவா? இந்த நெக்லேருந்து இது வந்து லெஃப்ட் ஷோல்டரு, இது ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். இப்படி இருக்கு. ஓகேவா? இது ஒரு பேட்டர்ன். இங்க வந்து ஒரு பிரேக் அவுட், ரீடெஸ்ட் அப்படியே மேல ரேலி இருக்காங்க. இப்படிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா, கப் அண்ட் ஹேண்டில் இருக்குல்ல, அது மாரி இருக்கு. ஏன்னா இது வந்து கொரோனா ஃபால். ஓகேவா? இன்கேஸ் இந்த இடத்துல கொரோனா இல்லன்னா, இங்க இருக்கிற கர்வ் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாரி ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ இது வந்து இப்படி பார்த்தா கப் அண்ட் ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி இருக்கா? ஸோ இந்த மாரிலாம் இருக்கு. இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு சாலிடான பிரேக் அவுட் தான். அதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்திருந்தாலும் இங்க வந்து ட்ரேட் எடுக்க முடிஞ்சிருந்தா எடுத்து பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இந்த 2 விஷயம் இருக்கு. இது வந்து ஓவரால் வந்து மந்த்லில வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. இப்போ வீக்லி சார்ட் போய்க்கலாம். வீக்லி சார்ட்லயுமே வந்து அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் விசிபிளா இருக்கும். இதுல பார்த்தா இன்வெர்ட்டட் எனக்கு வீக்லில பார்த்தா ஓவரால் இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிதான் வந்து ஃபீல் ஆகுது. இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து வீக்லில அதே மாரி தான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வாட்ச் லிஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு நாள் பார்க்கணும். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு இந்த எனக்கு ஆக்சுவலா இந்த ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும்னா நம்ம இங்கனக்குள்ள ட்ரா பண்ணலாம். எப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த மாரி கூட கொண்டு போலாம். பட் எனக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்னதா தெரியுது கேண்டில்ஸ் எல்லாமே. அதனால தான் நான் உங்களுக்கு பண்ணல. உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசா இருக்குன்னா நீங்க அந்த மாரி ட்ரா பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்னன்னா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? 220 ருபீஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி பிரேக் ஆயிட்டு போறாங்க? நம்ம இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலா இது வந்து பிரேக் அவுட் கேண்டிலா? ஹை வால்யூம் இருக்கு. நல்ல புல்லிஷ் மூவ் இருக்கு. பிளஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 3.8 மில்லியன் இருக்கு. ப்ரீவியஸா இருக்க ஹை வந்து நல்ல சாலிடா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம பிரேக் அவுட் கேண்டிலா கன்சிடர் பண்ணலாமா? கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாரி டே வந்து எந்த டே பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ஃப்ரைடே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஃப்ரைடே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்பன்னா இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வீக்லில போயிட்டு இந்த கேண்டிலோட ஹை, லோ, மிட் 3மே மார்க் பண்ணிக்கலாம் ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணி. அதே மாரி வீக்லில பார்க்கும்போது ஓவரால் வால்யூமும் நல்லா இருக்கு. பிளஸ் ப்ரீவியஸ் ஹைய வந்து நல்ல சாலிடா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போறோமா? இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, பிரைஸ் வந்து எந்த பிரைஸ்ல வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போறோம்னு சொல்லி சூஸ் பண்ணணும். இங்க வந்து மிட் வந்து 235.26 இருக்கு. பட் வந்து நம்ம 236 அப்படின்ற மாரி ஒரு நம்பர் வச்சுக்கலாம். 236 ஓகேவா? அதே மாரி 50K யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? 50K வந்து இங்க வந்து இந்த ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போறோம். 236 வந்து என்ட்ரி பிரைஸா வச்சுட்டு
சும்மா ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து இந்த கேண்டில்ல வந்து பிரேக் அவுட்ன்னு கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்களா, அப்போ வந்து வெட்னஸ்டே வந்து ஒரு சாலிடான பயங்கரமான மூவ். ஏன்னா இது வந்து 6 இயர்ஸா வந்து பிரேக் அவுட்டா இல்லாம இருந்த ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதனால அப்கமிங் டேஸ்ல வந்து இந்த மாதிரி ஹை வால்யூம் நல்ல அப் மூவ் வந்து இங்க சாலிடா பார்க்க முடியும். இது வந்து பாருங்களேன், வால்யூம் பாருங்க 8 மில்லியன். பட் இந்த கேண்டில் வந்து 3 மில்லியன் தான். அதுவும் இந்த கேண்டில் வந்து வெட்னஸ்டே கேண்டில். இன்னும் வந்து நமக்கு Thursday, Friday இருக்கு. ஸோ அது 2யும் விட்டுட்டு, அது 2யுமே க்ளோஸ் ஆக வச்சுட்டு, நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து எப்படி இருக்கு வீக்லில அப்படின்னு பார்த்துட்டு, இந்த பர்ட்டிகுலர் கேண்டிலுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆயிக்கலாம். Thursday, Friday. ஆக்சுவலா Thursday அண்ட் Friday பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாலிடா இருக்கு. இதோட இந்த வால்யூம் பாருங்க 11 மில்லியன் இருக்கு. இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 8 மில்லியன். ஸோ இந்த வீக்லாம் கன்சிடர் பண்ணணும் நியர்லி ஒரு 30 மில்லியன் கிட்ட வந்து ஓவரால் வால்யூம் இருக்கும். இப்போ வந்து வீக்லி கேண்டில் பாருங்களேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பர்ட்டிகுலர் வீக்ஸ்ல வந்து பிரைஸ் வந்து ரொம்ப ரேலி ஆயிடுச்சு. நியர்லி 30% ஆஃப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நீங்க வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம, கொஞ்சம் பொறுமையா நம்மளோட ட்ரேட் கண்டிஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து டிசைட் பண்ணணும். இப்போ வந்து வீக்லில உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? தெரியுதா? 2017, 2023 இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போயிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில்ல வந்து ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கடுத்த வீக் வந்து நல்ல வால்யூமு பிளஸ் வந்து பெரிய புல்லிஷ் கேண்டிலு. ஸோ அதனால இந்த பர்ட்டிகுலர் வீக்குக்கு வந்து நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிட் வந்து 279.45 இருக்கு. நம்ம 281 அப்படின்றது எடுத்து வச்சுக்கலாம். 281 அதே மாதிரி 180 ஓகேவா? இப்போ வந்து 50,000 கிட்ட யூஸ் பண்ண போறோமா? 180 போட்டுக்கலாம். 50,000 கிட்ட யூஸ் பண்ண போறோம். ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னா இது வந்து வீக்லி கேண்டில் இருக்கா? வீக்லி கேண்டிலோட வால்யூம் பாருங்களேன். நியர்லி 25 மில்லியன் இருக்கு. பிளஸ் வந்து பெர்சன்டேஜ் மூவும் 30% கிட்ட இருக்கு. ஸோ எல்லாமே ஓகே தான். இப்போ நம்ம வந்து டெய்லி போயிட்டு, டெய்லியில வந்து நமக்கு எப்போ ஆர்டர் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த மாரி நல்ல வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? நல்ல வால்யூம்ல பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆன கேண்டில் எல்லாமே சில டைம் வந்து கீழலாம் கீழலாம் வரமாட்டாங்க. ஓகேவா? என்ன நடக்கும்னா, இந்த க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா? வீக்லியோட க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த க்ளோஸுக்கும் பக்கமா இருக்க பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டு மேல போயிடுவாங்க. இந்த மாரி ஒரு கண்டிஷன். இது ஒரு கண்டிஷன்ஸ் தான். ஓகேவா? இருக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கும். பட் வந்து நம்மளோட ரூல் வந்து நம்ம எந்த இடத்துலயும் பிரேக் பண்ணிறக்கூடாது. ஏன்னா இந்த மாரி இருக்கு. நம்ம 1 வீக்ல வந்து கம்ப்ளீட் ஆயிட்டோம். ஏன் வந்து இன்னும் ட்ரேட் எடுக்கல அப்படின்ட்டுலாம் யோசிக்கக் கூடாது. நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த பிரைஸ் வந்து கீழ வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்ல மிஸ் ஆயிட்டு அவங்க மேல போயிட்டாங்கன்னா, ராலி ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம டாப்ல போய் எப்பயுமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகேவா? இது வந்து வீக்லி கேண்டில்ல பாருங்களேன். இது வந்து பிரேக் அவுட் வீக். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரீடெஸ்ட் நடந்திருக்கு. வால்யூமும் ஸ்லைட்டா ட்ராப் ஆயிருக்கா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீக் கேண்டிலுக்கும் இந்த கரண்ட் கேண்டிலுக்கும் வால்யூம் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஓகேவா? இது முடிச்சுட்டு நம்ம அதே மாரி செகண்ட் வீக் வந்து என்ட்ரி கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஆக்சுவலா செகண்ட் வீக்கும் முடிஞ்சிருச்சு. பட் என்ட்ரி கிடைக்கவே இல்ல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா இனிஷியலா. நல்லா சாலிடா இருந்தாங்கன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு மேலேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனா. ஸோ இந்த மாரி தான் இருக்காங்க. ஸோ அதே மாரி இந்த கேண்டிலும் முடிஞ்சிருச்சு. இந்த வீக்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம மேல போய் எடுக்கணும் அப்படின்றத எடுக்கக்கூடாது. இங்க பிரேக் அவுட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். நமக்கு கரெக்ட்டா எந்த கண்டிஷன்ஸ்லாம் அமைஞ்சு வருதோ, அந்த பிரேக் அவுட் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். இது வந்து வீக்லி கேண்டில்ல பாருங்களேன். செகண்ட் வீக் எப்படி இருக்குன்னு. பிரைஸ் அதே மாரி ட்ராப். பட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஓகேவா? நல்ல கொஞ்சம் பிரைஸ் வந்து மூவ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் நெகட்டிவா க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 3 வீக்கோட எதுவும் என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். 3 வீக்கு மண்டே. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல ஒரு விஷயம் காட்டுறேன். ஆக்சுவலா என்னன்னா, 3 வீக்கோட டியூஸ்டே வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிருச்சு. என்ட்ரி கிடைச்சதுல வந்து நமக்கு வந்து ஒரு பிளஸ் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் அ ஐ மீன் சார்ட் வந்து ரொம்ப சிறுசா இருக்குன்னு ஸ்க்ரீன்ல. அதனால வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில்ல காமிச்சுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து மண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. 3 வீக்கோட ரீடெஸ்ட் கேண்டில்ல மண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து டியூஸ்டேக்கு பார்க்கலாம். டியூஸ்டே ஓப்பன் ஆகுது. டியூஸ்டே வந்து கொஞ்சம் நல்ல ஃபால் ஓகேவா? ஆக்சுவலா டியூஸ்டே வந்து நமக்கு
9:45 இருக்கு இல்லைங்களா? 9:45 10க்குள்ள வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து கிடைச்சிருச்சு. அந்த அன்னைக்கு பர்ட்டிகுலர் டே வந்து ஆர்டர் கிடைச்சிருச்சு. நம்மளோட வந்து கேபிட்டல் எவ்வளோன்னா ₹50,000. 50,000க்கு நம்மளோட டார்கெட் வந்து 5% வைப்போம். அந்த 5% வந்து எவ்வளோன்னா ₹2,500 வந்து கிடைச்சிருக்கும் நமக்கு கரெக்ட்டா? பட் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஃபால் ஆயிடுச்சு பார்த்தீங்களா டியூஸ்டே. அப்போ விழுந்தோனே நமக்கு வந்து ஆர்டர் வந்து நோட்டிஃபை ஆயிருக்கும். பை ஆர்டர் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே வந்து நம்ம அந்த டார்கெட்ட வந்து பிளேஸ் பண்ணிறணும். எக்ஸாம்பிள் நம்மளோட டார்கெட் வந்து 5% தானே. இங்க வந்து இப்போ 5% அப்படின்னு பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா, நமக்கு வந்து ₹295லயே வந்து வெளிய வந்திருப்போம். 281ல என்ட்ரி குடுத்து 295ல எக்ஸிட் ஆயிருப்போம். பட் வந்து இந்த ரீப்ளே மோட்ல உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில்ல வந்து ஒரு கேண்டில்ல ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன்ல. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சடனா ட்ராப் ஆயிட்டு திருப்பி ராலி ஆயிட்டாங்க மேல. அப்படின்னு இருக்கும்போது, இந்த இடத்துல பிரைஸ் வந்து கொஞ்சம் மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம 5% தான் வந்து டார்கெட் வச்சிருந்தோம். பட் இங்க வந்து ஏற்கனவே வந்து 5.7% கிட்ட டார்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இந்த ரீப்ளே மோட்ல உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் பெர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஃபார்ம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா, உடனே வந்து டார்கெட் மட்டும் பிளேஸ் பண்ணுங்க. நீங்க என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பை ஆர்டர் நீங்க போட்டிருந்த பை ஆர்டர் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு உடனே டார்கெட் பிளேஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் அன்னைக்கு வந்து அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுதோ இல்லையோ, நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். ஏன்னா, இப்போ யோசித்து பாருங்களேன், ஆக்சுவலா இன்னைக்கு காலையில கிடைச்சு வெறும் 15 மினிட்ஸ் 10 to 5 மினிட்ஸ் அந்த டைம்லயே வந்து உங்களுக்கு டார்கெட் கிடைக்குது அப்படின்னா, அந்த 2 வீக்ஸ் வெயிட் பண்ணதுக்கு வெறும் 10 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ, அந்த மாரி இத வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணிறக்கூடாது எப்பயுமே. இது ஓகேவா? இது முடிச்சுட்டு, இந்த இடத்துல நமக்கு வந்து எப்போ எக்ஸிட் ஆயிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா அடுத்த கேண்டில்லயே நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டெய்லி ஃப்ரேம்ல காமிக்கிறேன். இப்போ ஓவரால் இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்க. ஆர்டர் கிடைச்சிருச்சு. நீங்க எக்ஸிட் ஆகாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டே எண்ட் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து 281ல என்ட்ரி குடுத்துட்டு 290 வந்து நமக்கு வந்து எக்ஸிட் வந்து 5%ன்றது வந்து இந்த இடம்னு வச்சுக்கோங்க. ஐயோ! ரிப்ளே கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. ₹296 வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸிட்டோட பிரைஸா இருக்கணும். டார்கெட் பிரைஸா இருக்குன்னு கூட வச்சுக்கலாமா? இப்போ வந்து நம்ம 281 வந்து என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். 281 வந்து என்ட்ரி கிடைச்சு 5% வந்து 294 சம்திங் ஓகேவா? அந்த மாரி வச்சுக்கலாம். 294 இருக்குன்னா, இன்கேஸ் நீங்க அன்னைக்கு காலையில ஆர்டர் கிடைச்சு நீங்க பிளேஸ் பண்ணாம எக்ஸிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா, க்ளோஸ் வந்து பிளஸ் 3% இந்த அளவுக்கு தான் இருக்கும். 3.5%, 3.8% இந்த அளவுக்கு தான் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மறுபடியும் நீங்க நெக்ஸ்ட் டேக்கு வந்து எக்ஸிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, நீங்க இன்டர்னலா இந்த மாரி 5 மினிட்ஸ் கேண்டில்ல போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாரி காலையிலேயே நமக்கு வந்து 5% ஃபில் ஆயிட்டு தான் கீழ வந்திருக்காங்க அப்படின்றதே. ஸோ, இந்த மாரி வந்து நம்ம எப்பயுமே இந்த ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? இது வந்து ஒரு கண்டிஷன்ஸா நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கணும். அதே மாரி 2 வீக்ஸா வந்து கன்டினியூஸா மேலேயே போயிட்டுருந்தாங்க. திருப்பி 3 வீக்கோட 1 ஆர் 2 ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ் மண்டே, டியூஸ்டேலயே வந்து மூவ் ஆயிட்டு திருப்பி மேல போக ஆரம்பிச்சுட்டாங்களா? ஸோ, இதே மாரி தான் இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல ட்ராப் ஆகாம இப்படியே மேலேயே ஃப்ளோட் ஆயிட்டு இருந்தாங்கன்னா, விட்டுருங்க. மேல போனாலும் நீங்க போய் ராலி ஆன பிறகு போய் மேல போய் பிடிக்கவே கூடாது எப்பயுமே. ஓகேவா? இதே மாரி தான் இருக்கும். பிரேக் அவுட் கேண்டில்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ட்ரேட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ, அப்கமிங் வீடியோஸ்ல இதே மாரி டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்ல பிரேக் அவுட்லாம் எப்படி நடந்திருக்குன்றத பார்க்கலாம்.